நமஸ்காரம் மன்னி. ஒன்றே ஒன்று உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். கடந்து போன எல்லாவற்றையும் மறந்து என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மன்னித்து விட்டீர்களா மன்னி? என்று மிகவும் பணிவாக கேட்டான். அவளது விழிகளில் நீர் திரையிட்டு கொண்டு நின்றது. பச்சாதாபத்தில் மனம் உருகி போன மைதிலி, மன்னிப்பு வேண்டும்படி அவ்வளவு பெரிய குற்றம் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் என்றாள். மன்னி, எனக்கு அண்ணாவை நேரில் பார்த்து பேச மிகவும் ஆசையாக இருக்கிறது. அவரிடமும் நான் மன்னிப்பு கோர வேண்டியவன் என்றான் மன எழுச்சியுடன் ஸ்ரீகாந்தன். மைதிலி உதட்டை கடித்து கொண்டாள். விரைவில் உங்க அண்ணா அனைவரையும் சந்திப்பார், கவலைப்படாதீர்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு வெளியே வந்தாள். குழப்பம் நிறைந்த மனத்துடன் அவள் மங்களத்தின் ஜாகைக்கு அடுத்தபடியாக சென்றாள். அத்தை பிறந்த நாளுக்கு குழந்தைக்கு ஏதும் பரிசாக கொடுக்க முடியாதவளாக இருக்கிறேன் என்று வறட்சியாக கூறி நகைத்த மங்களம் ஜெயஸ்ரீயை தன் மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு தன் புடவை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த சில்லறை நாணயத்தில் 4 அணாவை எடுத்து அவளது சிறிய உள்ளங்கையில் வைத்து மூடினாள். முன்போல இருந்தால் இந்த பட்டு கைகள் ஒவ்வொன்றுக்கும் 10 பவுன்களை பரிசாக கொடுத்திருப்பேன். அப்போது மங்களம் ஸ்ரீமான் திவாகரன் மனைவி. ஆனால் இப்பொழுது ஏழை பையன் மாதவனின் தாயார். அதனால் என்று கூறி முடிக்காது துக்கத்துடன் திணறினாள். அதெல்லாம் இப்போ எதற்கம்மா என்று சாம்பு தாத்தா உரிமையோடு அதட்டினார். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு வீட்டுக்கு புறப்பட கிளம்பிய மைதிலி, அக்கா, இன்று பகல் பள்ளிக்கூடத்திலிருந்து மாதவன் வந்ததும் நான் வண்டி அனுப்பி வைக்கிறேன், குழந்தையை சாப்பிட அனுப்புங்கள். ஜெயஸ்ரீயின் பிறந்தநாள் அல்லவா இன்றைக்கு, அதனால் என்று வினயமாக கேட்டுவிட்டு முடிக்காது நிறுத்தினாள். அழையாத வீட்டிற்கு நுழையாத விருந்தாக வரச் சொல்கிறாயா மைதிலி? நீலகண்டன் நேரில் வந்து கூப்பிடாதவரை நானும் என் பிள்ளையும் எப்படி உன் வீட்டு வாசலை மிதிக்க முடியும் சொல் என்று கொஞ்சம் கோபத்துடன் கேட்டாள். உங்கள் தம்பிக்கு அந்த வீட்டில் இருக்கும் உரிமை உங்கள் தம்பி மனைவிக்கு இல்லையா? அவருக்காக அனுப்பாவிட்டாலும் என் பொருட்டு அனுப்ப மாட்டீர்களா என்று பொங்கும் துக்கத்தை அடக்கி கொண்டு கேட்டாள். முடியாது மைதிலி, முடியாது. நீலகண்டன் என்னை இன்னமும் மன்னிக்கவில்லை. நான் ஒரு காலத்தில் அறியாமையால் அவனுக்கு இழைத்த தவறுகளுக்காக அவன் என்னை இன்னமும் விஷம் போல் வெறுக்கிறான். அவனை நான் குற்றம் சொல்லவில்லை. என்னை அறவே வெறுத்து ஒதுக்குவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. அதில் நியாயம் இருக்கிறது. என்னை மன்னித்திருந்தால் அவன் என்னை பார்க்க ஓடோடியும் வந்திருப்பான். என் தம்பிகள் மனதை நான் அறிவேன். நீ வருத்தப்படாதே. வெறுத்து ஒதுக்குகிறவர்கள் வீட்டில் நானும் என் மகனும் ஒரு நாளும் கை நனைக்க மாட்டோம் என்றாள் வறட்சியான குரலில். மைதிலி பதில் பேசவில்லை. சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, அக்கா, போய்விட்டு வருகிறேன் என்று கூறி விடைபெற்று கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். அன்று மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த நீலகண்டன் மிகவும் கோபாவேசத்துடன் மாடி அறைக்குள் போனான். மேஜை மீது அலங்கோலமாக கிடந்த புத்தகங்களை அடுக்கி கொண்டு மைதிலி நின்று கொண்டிருந்தாள். காலையில் மைத்துனனையும் நாத்தனாரையும் சந்தித்துவிட்டு வீடு வந்த பின்னர் அவள் மனதில் அமைதி இல்லை, சந்தோஷமும் இல்லை. அவள் முகம் உற்சாகம் இழந்து மிகவும் வாடி சோர்ந்து விட்டிருந்தது. மைதிலி, இதெல்லாம் என்ன? குழந்தைகள் என்னவோ உளறி கொண்டிருக்கிறார்களே, அத்தை வீட்டிற்கு அழைத்து போனதாக என்று அதட்டி கொண்டு உள்ளே வந்தான். முன்கூட்டியே இதை எதிர்பார்த்திருந்த மைதிலி திடுக்கிடவில்லை. மிகவும் சாவதானமாக தன் வேலையிலிருந்து நிமிர்ந்து கணவனை துணிவுடன் பார்த்தாள். ஆமாம், ஜெயஸ்ரீக்கு இன்று பிறந்தநாள். அத்தை ஆசீர்வதிக்கட்டும் என்று அவர்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனேன் என்றாள் மெல்லிய குரலில். நீலகண்டன் முகம் கண்கள் கோபத்தில் சிவந்து போயின. இந்த அத்தை உறவு எத்தனை நாளாக நடக்கிறது? என்னை கேட்காமல் அந்த ராஜேஷி வீட்டிற்கு குழந்தைகளை உன்னை யார் அழைத்து கொண்டு போக சொன்னது என்று இறைந்து கூச்சலிட்டான். தாயை போல் பாசத்துடன் வளர்த்து மனிதனாக்கி விட்டவள் அக்காதான் என்பதை மறந்து ராஜேஷி பிசாசு என்று துச்சமாக பேசுவது உங்களுக்கு நன்றாக இருந்தால் பேசுங்கள். அதுவும் அவள் இப்பொழுது படும் தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு உங்கள் பேச்சை கேட்க அருவருப்பாக இருக்கிறது. மங்களம் அக்கா ரொம்பவும் கஷ்ட நிலையில் இருப்பதையும் ஸ்ரீகாந்தன் நோயாக அவதிப்படுவதையும் பற்றி கேள்விப்பட்டேன். என் மனசு கேட்கவில்லை. ஓடி சென்று அவர்களுக்கு என்னால் ஆன உதவியை செய்ய முயன்றேன். இந்த உறவினர்கள் பற்றி உங்களிடம் பேச அச்சமாக இருந்தது. அதனால் சொல்லாமல் ரகசியமாக அவர்களை சந்தித்து உதவி செய்ய சென்று வந்து கொண்டிருந்தேன். உங்களிடம் ஒளித்து மறைத்து இதுவரை நான் ஒரு காரியமும் செய்ததில்லை. அதனால் என் செய்கை எனக்கு மிக்க அருவருப்பாக இருந்தது. இன்று உங்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டது பற்றி எனக்கு சந்தோஷம் என்று சாவதானமாக கூறி முடித்தாள் மைதிலி. நீ எக்கேடனா கெட்டுப்போ, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை.
வேண்டுமானால் மங்களத்தின் உறவை இழுத்து போட்டுக்கொண்டு மகிழ்ந்து இரு. என் குழந்தைகளை அங்கே ஏன் கூட்டிக் கொண்டு போனாய்? அதற்கு பதில் சொல் என்று அதட்டினான். உங்கள் குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் என்பதை மறந்து பேசுவது நன்றாக இல்லை. புருஷன் செய்ய மறந்த கடமைகளை சில சமயம் மனைவி செய்து ஈடுகட்ட வேண்டியிருக்கிறது என்றாள் மைத்திலி மெல்லிய குரலில். அப்படியா? சரிதான். இனிமேல் நீ மங்களத்தின் வீட்டிற்கு போகக்கூடாது. என் தம்பி ஸ்ரீகாந்தனை போய் காணக்கூடாது என்று உத்தரவிடப் போகிறேன். இப்போது என்ன செய்ய போகிறாய்? கடமைகள் தவறாத பத்தினி பெண் பர்தாவின் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டவள் இல்லையா என்று கோபத்துடன் பரிகாசமாக கேட்டான். மைத்திலியின் அன்பு நிறைந்த விழிகள் அவனை வெறித்து நோக்கின. அவைகளில் புதுமையானது ஒரு மிடுக்கு நிறைந்திருந்தது. துக்கம், சுகம், கஷ்டம், சுபிஷம், நியாயம், தர்மம் இவைகளைத்தான் கணவனுடன் மனைவி பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறாள். கணவன் செய்யும் அதர்மத்தையும் பாவத்தையும் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கவில்லை. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக தவறி நடக்க விரும்பினால் நான் கூட அதற்கு ஒத்துழைப்பேன் என்று எண்ண வேண்டாம் என்று பதறாமல் பதிலளித்தாள் மைத்திலி. அப்படியா? பேஷ். அதன் விளைவு என்னவாகும் தெரியுமா என்று சேற்றத்துடன் கேட்டான் நீலகண்டன். என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும். ஒரு சமயம் அதனால் நமக்குள் பிரிவு ஏற்பட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். ஸ்ரீகளின் ரத்தினமான லட்சிய பெண்ணாக வாழ்ந்த சீதாதேவியை பொறுமையின் எல்லைக்கோட்டை தாண்டியும் ராமனை விட்டு பிரிந்து விட்டாள் என்று புராணம் கூறவில்லையா என்று கேட்ட மைத்திலி அவனை ஏறிட்டு பார்த்தாள். தன் விழிகளில் துளிர்த்த கண்ணீரை சிரமத்துடன் அடக்கிக் கொண்டு அவள் கீழே இறங்கி சென்று விட்டாள். அன்று அதற்கு பிறகு நீலகண்டன் மனைவியிடம் பேசவே இல்லை. மைத்திலியும் அவன் முகத்தை ஒரு தடவை கூட ஏறிட்டு பார்க்க முயற்சி செய்யவில்லை. தாம்பத்திய வாழ்விலே இதுதான் முதலாக அவர்களிடையே ஏற்பட்ட பெரிய பூசல். அன்று இரவு தூக்கம் பிடிக்காது படுக்கையில் புரண்ட நீலகண்டன் எழுந்து விளக்கை போட்டான். மாட்டியிருந்த கடிகாரத்தின் முட்கள் மணி 2 அடித்து சில நிமிஷங்களாகி இருப்பதை காட்டிக் கொண்டிருந்தன. சற்று தொலைவில் படுக்கையில் படுத்திருந்த தன் மகள் ஜெயஸ்ரீயை மார்புடன் அணைத்த வண்ணம் மைத்திலி படுத்திருந்தாள். அருகில் காலடி ஓசை கேட்டதும் திடுக்கிட்டு அவள் எழுந்து உட்கார்ந்தாள். வெகு நேரம் அழுதவள் போல் அவள் கண்கள் சிவந்து வீங்கியிருந்தன. அருகில் உட்கார்ந்த நீலகண்டன் மௌனமாக அவளது கரங்களை தன் கரங்களில் எடுத்துக்கொண்டான். கலைந்து நெற்றி மீது புரண்ட அவளது சுருண்ட கூந்தலை அன்போடு கரத்தால் ஒதுக்கினான். கன்னங்களில் வழிந்து ஈரமாகி விட்டிருந்த கண்ணீரின் கரையை தன் கைகளால் துடைத்து விட்டான். மைத்திலி, உன்னை மனம் நோக பேசிவிட்டதற்கு மன்னித்துக்கொள். நாளைக்கு உன்னோடு அக்காவையும் ஸ்ரீகாந்தனையும் பார்க்க வருகிறேன். நடந்ததையெல்லாம் மறந்து நாம் அனைவரும் இனி புதிதானதொரு வாழ்வை ஆரம்பிப்போம். என்ன சொல்கிறாய் என்றான். மைத்திலி அவனை நிமிர்ந்து பார்த்து லேசாக புன்முறுவல் செய்தாள். கண்களை மூடிக்கொண்டு அவனது தோள் மீது குழந்தையைப் போல் சாய்ந்து கொண்டாள். தாங்க முடியாத ஆனந்தத்தில் அவள் விழிகள் கண்ணீர் துளிகளை உகுத்தன. விற்றென முகத்தின் மீது வந்து மோதிய குளிர்ந்த காற்றை அனுபவித்த வண்ணம் சித்தப்பா முத்துசுவாமி கண்களை மூடிக்கொண்டு ஜன்னல் கதவின் மீது சாய்ந்தபடி தமது வருங்காலத்தை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். குளிர்ந்த காற்று அவரது குழம்பிய மூளையை ஆசுவாசப்படுத்தவே விரைவில் அது தெளிவுற்றது. வழக்கம் போல் எந்தவிதமான இடர்களையும் கண்டு சோராத திடத்தை அது மீண்டும் ஏற்றது. கையில் பணம் இருக்கிறது, கவலை இல்லை என்ற தெம்பு மூளைக்கு வேண்டிய திடத்தை ஊட்டவே ஓடுகின்ற ரயிலில் அவரது வருங்காலத்தை பற்றி பிரம்மாண்டமானதொரு திட்டத்தை வகுக்க தொடங்கிவிட்டது. ரயில் புறப்பட்டு விடுமே என்கிற அவசரத்தில் அவர் தனது கிராமத்திற்கு அருகாமையில் இருந்த ஸ்டேஷனுக்கு பிரயாண சீட்டு வாங்கியிருந்தார். வண்டியில் ஏறி அமர்ந்தவுடனேயே தமது சொந்த கிராமத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஆசை அவரிடமிருந்து மறைந்து விட்டது. அதற்கு தக்க காரணங்கள் இருந்தன. மங்கள பவனத்தில் மங்களம்மாவை தமது இஷ்டப்படி ஆட்டிவித்து கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்த அந்த நாளில் என்றால் தமது கிராமத்திற்கு மிகவும் குஷியுடன் திரும்பி சென்றிருப்பார். சித்தப்பா கிராமத்தில் இருந்த அவரது உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரும் அவ்வப்பொழுது அவரை பற்றி மிகவும் பிரமாதமாக எண்ணியிருப்பார்கள். வாங்கோ தீட்சிதர்வாள், வாங்கோ, ஊரை பற்றி மறந்தே போய்விட்டீர்களே என்றெல்லாம் புகழ்ந்து வரவேற்றிருப்பார்கள். முத்துசுவாமி, இன்னைக்கு எங்காத்திலே போஜனம் பண்ணணும் என்று உபசரித்து விருந்துண்ண வருந்தி அழைத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது கிராமத்தில் இருக்கும் 2 வம்பர்களுக்கு எப்படியும் சில தினங்களிலாவது முத்துசாமியின் உண்மை நிலை புரிந்துவிடும். அல்லது எங்கேயாவது சென்று பாடுபட்டு விஷயத்தை கிரகித்து கொண்டு வந்து விடுவார்கள் அந்த யமகாதகர்கள். சித்தப்பா முத்துசுவாமியை அவர் உறவினர்கள் அடித்து விரட்டிவிட்டார்கள் என்ற ஒரு கதை ஊரில் பரவிவிட்டால் அதற்கு பிறகு ஆற்றங்கரைக்கோ குளத்திற்கோ சித்தப்பா தலை நிமிர்ந்தவராக போய் வர முடியவே முடியாது. தெருவில்
நடக்கக்கூட முடியாத நிலையில் அவர் சுதந்திரம் பங்கம் அடைந்துவிடும். செல்வம், அந்தஸ்து, புகழ் போன்றவை குன்றிவிடும்போது ஒரு மனிதன் ஒரு காலும் தன் சொந்த ஊரின் பக்கமே தலை காட்டக்கூடாது என்பது அவரது கொள்கை. எனவே இந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிலையில் அவர் தமது கிராமத்திற்கு போகும் விருப்பத்தை மூட்டை கட்டி தூர வைத்து விட்டார். இரண்டாவதாக இன்னொரு முக்கிய காரணமும் அவரை சொந்த ஊருக்கு திரும்பாது முட்டுக்கட்டை போட்டது. சித்தப்பா முத்துசுவாமிக்கு கையில் கொஞ்சம் பணம் கிடைத்ததும் வாழ்க்கையில் தமது நம்பிக்கை அனைத்தையும் இழக்க அவர் விரும்பவில்லை. மங்களம் போகட்டும், ஸ்ரீகாந்தன் போகட்டும், பத்மினி போகட்டும், யார் போனால் என்ன, நம்மால் மிஞ்சிய காலத்தை எப்படியாவது கழிக்க முடியாதா என்ன? தம்மை தாமே திடப்படுத்தி கொண்டார். பிற்காலத்தை கஷ்டமின்றி செலவழிக்க அவருக்கு ஒரு புது வழி சட்டென மூளையில் உதயமாகியிருந்தது. அந்த வழியை கடைபிடித்து வாழ வேண்டுமானால் அவரது சொந்த கிராமம் உபயோகப்படாது. ஏனெனில் உள்ளூரில் விலை போகாத சரக்கு அவரது புதிய திட்டம். அதை வெளியூரில்தான் விலைப்படுத்தியாக வேண்டும். எனவே அவர் தமது சொந்த கிராமத்திற்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை. குறித்த ஸ்டேஷனை அடைந்ததும் சித்தப்பா தமது மூட்டைகளுடன் வண்டியை விட்டு இறங்கினார். ஸ்டேஷனுக்கு வெளியே வந்ததும் அங்கு நின்று கொண்டிருந்த பஸ்கள் ஒன்றில் ஏறி தமது கிராமத்திற்கு 30 மைலுக்கு அப்பால் இருந்த கருத்திட்டாங்குடி என்ற குக்கிராமத்திற்கு செல்ல பிரயாண சீட்டு வாங்கி கொண்டார். கிராமத்தை வந்து அவர் அடையும் பொழுது அந்தி வேலையாகிவிட்டது. கொஞ்சமும் மனம் கலங்காது கடைத்தெருவில் இருந்த ஒரு பெட்டி கடையில் கொஞ்சம் பழங்களும் வெற்றிலை பாக்கும் வாங்கி கொண்டு தெருக்கோடியில் இருந்த பாழடைந்த சத்திரத்தில் சென்று தங்கினார். பழத்தை சாப்பிட்டுவிட்டு பசியை தணித்து கொண்டார். வெற்றிலையை மனம் குளிரும் வரை போட்டு துப்பிவிட்டு நிம்மதியாக மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு அங்கு கிடந்த ஒரு செங்கல் துண்டை தலையணையாக அமைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கினார். மறுநாள் காலை எழுந்ததும் ஸ்நானம் முதலியவற்றை முடித்துக்கொண்டு வீடு தேடும் படலத்தில் ஈடுபட்டார். கிராமத்தில் ஒரு தெருவின் முடிவில் ஊருக்கு எல்லைப்புறமாக அமைந்த இடத்தில் பல நாட்களாக மூடி கிடந்த ஒரு வீடு சுலபமாக வாடகை கிடைத்துவிட்டது. வாடகையும் மாதம் 1 ரூபாய் என்பதை அறிந்ததும் 1 வருஷத்துக்கு முன்பணமாக வாடகை கொடுத்து அதை ஒப்பந்தம் செய்து கொண்டு அன்று பகல் பொழுதே குடியேறிவிட்டார். 4-5 தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் முத்துசுவாமி வீட்டை பூட்டி கொண்டு அருகில் இருந்த சிறு நகர கடைத்தெருவுக்கு சென்றிருந்தார். திரும்பி வரும்பொழுது ஒரு பெரிய கள்ளிப்பெட்டியில் பலவித சீசாக்களையும் புட்டிகளையும் டப்பாக்களையும் அடைத்து நிரப்பி எடுத்து கொண்டு வந்தார். மறுதினம் விடிந்ததும் விடியாததுமாக அவரது வீட்டின் வாயில் முன்புறத்தில் வைத்திய பூஷணம் முத்துசுவாமி தீட்சிதர். இவ்விடத்தில் எல்லாவிதமான ரோகங்களும் வைத்தியம் செய்யப்படும். பேய், பிசாசு, பில்லி, சூனியம் முதலிய கோளாறுகளுக்கு மந்திர கயிறுகள் கட்டப்படும். தேல்கடி மருந்து, பாம்பு கடி மருந்துகள் விற்கப்படும். கக்குவானுக்கு பிரத்யேக லேகியமும் க்ஷயரோகத்திற்கு விருதாக பஸ்பமும் விற்கப்படும். நரைமயிர் கருக்கும் தைலமும் கிடைக்கும். சர்வரோக சஞ்சீவியும் கைவசம் உள்ளது என்ற வரலாறு தாங்கியதொரு பெரிய கரும்பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. மாடு மேய்க்கும் பையன் ஒருவன் வாசலில் தொங்கிய பலகையை வியப்புடன் பார்த்துவிட்டு திண்ணை மீது மான் தோளின் மேல் அமர்ந்து கொண்டிருந்த வைத்திய பூஷணத்தை வைத்த கண் வாங்காது ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றான். தண்ணீர் எடுத்து வர ஆற்றுக்கு கிளம்பியிருந்த பெண்கள் ஆச்சரியத்துடன் கனமான குடம் இடுப்பை அழுத்துவதை கூட லட்சியம் செய்யாது வைத்தியரை விரைத்து பார்த்து கொண்டு நின்றார்கள். 1, 2, 3 என்று வைத்திய பூஷணத்தின் வாயில் முன் கூட்டம் பெருகத் தொடங்கியது. சில மணி நேரத்தில் நெருப்பு போல் செய்தி பரவத் தொடங்கியவே முத்துசாமி பலகையை தொங்கவிட்டபடி சில மணி நேரங்களில் பிரபல வைத்தியர் என ஊர் முழுவதும் அறிமுகமாகிவிட்டார். மங்களம்மாள் வீட்டில் குடியேறியதிலிருந்து சந்தித்த வைத்தியர்கள், அவர்கள் அளித்த மருந்துகள், ஸ்ரீகாந்தன் நோயுற்ற போது சந்திக்க நேர்ந்த வைத்தியர்கள், அவர்கள் மருந்து விவரங்கள், இவை அனைத்தும் சித்தப்பாவை ஒரு பிரபல வைத்தியராகிவிட்டிருந்தன. எனவே அவர் தாம் இது நாள் வரை அனுபவ வாயிலாக அறிந்திருந்த வைத்திய கலையை மற்றவர்களிடம் அபியசிக்க தொடங்கிவிட்டார். தற்கால நவீன சிகிச்சை முறைகள் அவருக்கு வெகுவாக பயன்பட்டதென்றே சொல்ல வேண்டும். 2 விதமான மாத்திரைகள், 4-5 வித களிம்புகள், 2 சூரணங்கள், இவைகளை கொண்டு அவர் சகல வியாதிகளையும் குணப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இத்துடன் தமது சொந்த மூளையையும் பயன்படுத்தி கொண்டு சில கை வைத்திய முறைகளையும் அபியசிக்கலானார். முத்துசுவாமியின் புகழ் அந்த கிராமத்திலும் அருகிலும் விரைவாக பரவத் தொடங்கியது. ஆஸ்பத்திரி என்பதே அருகில் இல்லாத அந்த கிராமம் அவரது சேவையை நன்கு பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கவே முத்துசுவாமியின் பாடு ஆபத்தாகிவிட்டது. வாரத்திற்கு 2 முறை புதிய மருந்துகள் வாங்கி வர அவர் நகரத்திற்கு சென்று வர வேண்டி வந்தது. காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை ஓய்வின்றி நோயாளிகள் கூட்டம் அவர் வீட்டு வாசலை நெருக்கவே
சித்தப்பாவினால் இந்த வேலையை தனியாக சமாளிக்க இயலவில்லை. கூட உதவிக்கு ஒரு ஆளை நியமித்து கொண்டு அவர் கிராம மக்களுக்கு சேவை புரிய தொடங்கினார். பொருளாதார வகையிலே அதிக லாபம் ஒன்றும் அவர் எதிர்பார்த்தபடி கிட்டவில்லை. ஆனால் கையை கடிக்காது வரவிற்கும் செலவிற்கும் ஏற்றதாக இருக்கவே சித்தப்பா தமது பூர்வாசிரமத்தை முற்றிலும் மறந்தவராக நிம்மதியாக அந்த சிறு கிராமத்தில் 6 மாதங்களை ஓட்டிவிட்டிருந்தார். சொந்தமாக உழைத்து சாப்பிடுகிறோம் என்ற சந்தோஷத்தினாலோ என்னவோ அவர் உடலை வருத்தி கொண்டிருந்த வயிற்று நோவு கூட அவரிடமிருந்து வாபஸாகிவிட்டிருந்தது. பிறரது வாழ்விலே தலையிட்டு சோதனைகள் பல புரிந்து வாழ்ந்து வந்த சித்தப்பாவின் வாழ்விலும் ஒருவர் புகுந்து குழப்பமிட துணிந்து விட்டார். எதிர்பாராத சமயம் முத்துசுவாமியின் நிம்மதியான வாழ்விலே ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டது. பக்கத்து கிராமம் ஒன்றில் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு மூட்டையுடன் திரும்பி வந்து கொண்டிருந்த புரோகிதர் சுப்பண்ணா இருட்டி விடவே தமது கிராமத்திற்கு திரும்ப எத்தனிக்காது கருத்திட்டாங்குடியிலே அன்று இரவை கழிக்க விரும்பினார். அவர் வந்து இறங்கிய வீட்டின் எஜமானர் முத்துசுவாமியிடம் சில காலமாக சிகிச்சை பெறும் காச நோயாளி. வைத்திய பூஷணத்தை பற்றி அவர் 2 வார்த்தைகள் சொன்னதும் சுப்பண்ணா திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். வெகு காலமாக கிராமத்தில் அவருக்கும் முத்துசுவாமிக்கும் விரோதம். அதை இப்பொழுது அவர் வெகுவாக பயன்படுத்தி கொண்டார். முத்துசுவாமி தீட்சிதரா? யார் இது? வழுக்கை தலையாக, ஆசாமி கொஞ்சம் இரட்டை நாடியாக இருப்பார். வலது கன்னத்தில் சிறு மச்சம் இருக்கும். முன்னங்கையில் கூட ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். அவரையா சொல்கிறீர்கள் என ஆத்திரத்துடன் விசாரித்தார். ஆமாம், நீங்கள் சொல்லும் அடையாளம் ஏறக்குறைய சரிதான். ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் வீட்டின் எஜமானர். வைத்தியர் என்று அவனுக்கு எவன் பட்டம் கொடுத்தான்? இந்த முத்துசுவாமி பயல் இப்படி ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு எத்தனை நாளாக ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான்? இதென்ன கூத்து என்று கேட்டுவிட்டு சுப்பண்ணா அட்டகாசமாக சிரித்தார். 6 மாத காலமாக நம்பிக்கையுடன் முத்துசாமி அளித்த லேகியத்தை 3 வேளை கிரமமாக சாப்பிட்டு வந்த அந்த நோயாளிக்கு இதை கேட்டதும் உடல் ஒரு முறை வியர்த்து வழிந்து விட்டது. எவனோ ஒரு வேஷதாரி வைத்தியன் என்று பொய் சொல்லி ஏமாற்றி பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஏதோ ஒரு விஷத்தை கொடுத்திருக்கிறான். நம்பிக்கொண்டு அதை இது நாள் வரை சாப்பிட்டு விட்டோமே, அட கிரகச்சாரமே என்று தனக்குள் எண்ணி பதைத்து போனார். நீர் சொல்வது உண்மையா? முத்துசுவாமி தீட்சிதர் வைத்தியர் அல்லவா என்று அவர் குமுறினார். சுப்பண்ணா கடகடவென்று சிரித்தார். கையை கொட்டி ஆர்ப்பரித்தார். முத்துசுவாமி மெடிக்கல் காலேஜ் பக்கம் கூட ஒதுங்கியவன் இல்லையே. கிராமத்து எல்லையை தாண்டாது என் கண்முன் வளர்ந்து 50 வருஷங்களை ஓட்டி விட்டிருந்தான். பிற்பாடு நகரத்தில் அவன் சொந்தக்காரர்கள் வீட்டில் கொஞ்ச காலம் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அங்கே ஒழுங்காக நடந்து கொள்ளாததால் தள்ளாத வயது என்று கூட தாட்சண்யம் பாராது அவர்கள் விரட்டி விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். சொந்த ஊருக்கு திரும்பி வர பயந்து கொண்டு இவன் இப்படி ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிறான். கேட்டால் சிரிப்பு தான் வருகிறது. 6 மாதமாக ஊரை நன்றாக ஏய்க்கிறான். அட ராமா என்று கூறிவிட்டு நகைத்தார். இதை நீர் நிரூபிக்க முடியுமா என்று வீட்டுக்காரர் அதட்டி கேட்டபோது சுப்பண்ணா மறுநாளே நிரூபிப்பதாக ஒப்புக்கொண்டார். அதன்படி மறுநாள் அந்த நோயாளி மற்றும் ஊரில் உள்ள சில முக்கிய மனிதர்களுடன் வைத்திய பூஷணத்தின் இல்லத்திற்கு ஏகினார். ஊரில் செல்வாக்கு மிக்கவராக வாழ்ந்து வந்த அவருக்கு தன்னை ஒரு கிழவர் ஏமாற்றி பொருள் பறித்து விட்டார் என்பதை தாழ முடியவில்லை. வீட்டை நோக்கி புயல் போல் பெருகி வந்த கூட்டத்தை கண்டு சித்தப்பா திடுக்கிட்டு போனார். கூட்டத்தின் முன்னால் தலைமை வகித்து நின்ற தங்கள் கிராமத்து ஆசாமியான சுப்பண்ணாவை கண்டதும் அவரது சப்த நாடியும் ஒடுங்கி போயிற்று. ஏண்டா முத்து, நீ எந்த காலேஜில் வைத்தியம் படித்தாய்? இது என்ன வேலை? ஊரை ஏமாற்ற இது என்னடா வேஷம் என்று சுப்பண்ணா அதிகாரமாக சொன்னார். சமயத்துக்கு தக்க வாதம் புரிய நாவன்மை பெற்றிருந்த சித்தப்பாவினால் பேச முடியவில்லை. கிராமத்து மக்கள் உண்மை அறிந்ததும் என்ன செய்வார்களோ என்ற கிளியில் கை கால்கள் பதற வறண்டு போக மூச்சித்து விடும் நிலையில் நின்றான். 6 மாசமாக ஊரை ஏமாற்றி கொண்டு பாவி, இவன் செய்த காரியத்திற்கு கை காலை ஒடித்து போட வேண்டும். வைத்தியரா வைத்தியர், மூஞ்சியை பார் என்று கூச்சலிட்டார் கூட்டத்தில் ஒருவர். நான் சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை. இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுங்கள் என்று ஆக்ரோஷமாக கத்தினார். ஊரில் வெகு காலமாக நாட்டு மருத்துவராக இருந்த பண்டிதர் ஒருவர் கண்ட மருந்துகளை கொடுத்து என் குழந்தையை கொல்ல பார்த்தானே இந்த கிழவன், பாவி என்று கூக்குரலிட்டாள் ஒரு இளம்பெண். விஷயம் நெருப்பாக ஊரில் பரவிவிடவே அடி உதை என்ற கோஷங்களுடன் முத்துசுவாமியின் சிகிச்சை சாலை முன்பு ஜனங்கள் பெருந்திரளாக கூடிவிட்டனர். சமயத்தை பயன்படுத்தி கொண்டு சில கலாட்டா பேர் வழிகள் வாயில் தொங்கிய கரும்பலகையை இழுத்து பீய்த்து போட்டு உடைத்தார்கள். சிலர் கற்களை கூரை மீது வீசினார்கள். சிலர் வாயில் வந்தபடி கத்தினார்கள். கொலையோ வேறு கோரமான விபத்துகளோ ஏற்படும் முன்
ஊருக்கு பெரியவர்களான சிலர் ஒன்று கூடி கோபத்துடன் திரண்டு வந்த கூட்டத்திற்கு ஆறுதல் கூறி கலையச் செய்தார்கள். வயது காலத்தில் விவேகமாக வாழாது ஊரை ஏமாற்ற புறப்பட்ட தன் விளைவை பற்றி முத்துசுவாமியின் மனதில் உரைக்கும்படி வசைபாடி அவரை உள்ளே போகச் சொல்லிவிட்டு அவர்கள் வந்த வழியே சென்று விட்டார்கள். கூட்டம் கலைந்தது. அந்தி பொழுது வந்தது. மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தார் முத்துசுவாமி. கோபமடைந்த கிராமத்து மக்கள் தமது சிகிச்சை சாலையின் வாயிலில் செய்திருந்த அலங்கோலத்தை கண்டார். இத்தோடு பிழைத்தோமே, போதும் என்ற ஞானோதயம் அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அங்கே நீடித்து தங்கியிருக்க அவருக்கு பயமாக இருந்தது. அவமானம் ஒருபுறம் இருக்க, உயிருக்கே ஆபத்து விளையக்கூடும் என்று உணர்ந்த தீட்சிதர் அன்று இரவே தமது பொருட்கள் அனைத்தையும் திரட்டி மூட்டையாக கட்டிக்கொண்டு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிய தமது சொந்த கிராமத்திற்கு கிளம்பினார். சேற்றிலும் முள்ளிலும் தலையில் பெரும் பாரத்துடன் இரவு முழுவதும் நடந்த களைப்பை அவரது நலிந்த உடல் தாழ முடியவில்லை. ஊரை வந்து அடைந்த சில தினங்களில் கால்கள் வீங்கி கொண்டு முத்துசுவாமி படுத்த படுக்கையாகிவிட்டார். கையில் இருந்த பொருளும் கரைந்து விட்டது. பக்கத்து கிராமத்திலே அவர் செய்த மோசடியை கேள்விப்பட்டு கிராமத்திலிருந்த அவரது உற்றார் அவரை இகழ்ச்சியாக கருத தொடங்கவே யாருடைய உதவியையும் அவர் கோர முடியாது மிகவும் பயங்கர நிலையில் அனாதை போல் தனது வீட்டின் திண்ணையில் கேட்பாரற்று நோயாளியாக கிடந்தார். இந்நிலையில் ஒரு நாள் அவரது விலாசத்தை நாடி ஒரு அழைப்பு பத்திரம் வந்தது. தபால்காரன் கொண்டு வந்து தமது முன் வீசி எறிந்த அந்த பத்திரிகையை ஆவலுடன் எடுத்து கண்களை ஊன்றி படித்து பார்த்தார். ஆச்சரியமும் திகைப்பும் எய்திய சித்தப்பாவுக்கு அந்த அழைப்பு பத்திரிகை ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்கியது. எனவே அவர் தமது பலகீனத்தையும் பொருட்படுத்தாது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். அப்படியா சமாச்சாரம்? ஒரு வழி செய்கிறேன் என்று தமக்குள் முணுமுணுத்த வண்ணம் தலைமாட்டில் கிடந்த கசங்கிய ஒரு தாளையும் பென்சிலையும் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வளவு பாடுபட்டும் கூட சித்தப்பாவின் விசித்திர மூளை கொடி கொடியாக கிளைவிடும் தனது புதிய யோசனைகளை இன்னமும் கைவிடவில்லை. அவரது மூளை விடுவித்தது. கை பரபரவென்று ஒரு கடிதத்தை வேக வேகமாக வரையத் தொடங்கியது. சில மாதங்களில் ஸ்ரீகாந்தன் முற்றிலும் குணமடைந்து விட்டான். ஓய்வும் நல்ல பராமரிப்பும் அவனது உடலை வருத்தி வந்த நோயை விரட்டி அடித்து விட்டன. சதா துன்புறுத்தி வந்த இருமல் இருந்த இடம் தெரியாது மறைந்து விடவே நாளடைவில் அவன் உடலில் நல்ல அபிவிருத்தி ஏற்பட தொடங்கியது. நலிந்து போன கன்னங்கள் நன்றாக உப்பி பருத்து பழைய நிலையை எய்தின. சாம்பு தாத்தாவின் கவனிப்பிலும் மைத்திலி காட்டிய பரிவிலும் தேகத்திலும் மனதிலும் தெம்பு ஏற்படவே படிப்படியாக உடல் குணமடைந்து நன்றாக தேறி முன்னிருந்த செழுமையான தோற்றத்தை அடைந்துவிட்டது. பூரண குணமடைந்ததும் அவன் நர்சிங் ஹோமை விட்டு வெளிவந்து விட்டான். தன் மகளின் பிறந்த நாள் அன்று அவனை காண வந்த மைத்திலி தன் கணவனை விரைவில் அழைத்து வருவதாக கூறியிருந்தாள் அல்லவா? அவள் தான் சொன்ன வார்த்தைகளை மறக்கவே முடியவில்லை. எப்படியாவது சிதைந்து போன இந்த குடும்பத்தவர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான். எனவே அவள் நீலகண்டன் மனம் மாறியிருந்த சம்பவத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டாள். கணவனும் மனைவியும் அடுத்த நாளே நேரில் சென்று மங்களம்மாளை சந்தித்தனர். நீலகண்டன் வெகுவாக மனம் கனிந்து வேண்டிக் கொண்ட பின்னர் மங்களம் தன் மகனுடன் அவர்கள் வீட்டிற்கு சென்று வசிக்க சம்மதித்தாள். இது விஷயத்தில் கணவனது பூரண ஆதரவை பெற்றவுடன் மைத்திலி காலதாமதம் செய்யாது அதற்கு அடுத்த நாளே மங்களம்மாளின் ஜாகியை காலி செய்து ஜாமான்களை தன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தாயையும் பிள்ளையையும் தன்னுடன் காரில் அழைத்து கொண்டு வந்து சேர்ந்து விட்டாள். விதியின் பயனாக சில காலம் பிரிந்து பல்வேறு துன்பங்களை அனுபவித்த இந்த உறவினர்கள் இவ்வாறு ஒன்று சேர்ந்து விட்டனர். மங்களம்மாள் விஷயத்தை ஒரு வழியாக கவனித்த பின்னர் மைத்திலி தன் மைத்துனன் ஸ்ரீகாந்தன் வாழ்வையும் ஒழுங்குபடுத்த முனைந்தாள். முன் ஒரு நாள் ஜெயஸ்ரீயின் பிறந்த நாளின் போது குழந்தைகளுடன் அவனை காண சென்றிருந்த அவள் விரைவில் தன் கணவனுடன் அங்கு வருவதாக வாக்களித்திருந்தாள் அல்லவா? தான் கொடுத்த வாக்கை பொய்யாக்காது அவள் நீலகண்டன் மனம் கனிந்து பச்சாதாபப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலே அவனை வற்புறுத்தி ஸ்ரீகாந்தன் நோயாக தங்கியிருந்த நர்சிங் ஹோமுக்கு அழைத்துச் சென்றாள். வறுமையிலும் நோயிலும் துயரத்திலும் ஒடிந்து உடல் நலிந்து உருமாறி விட்டிருந்த தனது சகோதரியை நேரடியாக சந்தித்ததிலிருந்து நீலகண்டன் உள்ளம் வெகுவாக மாறிவிட்டிருந்தது. தனது குடும்பத்தவர்களுக்கு நேர்ந்த மகத்தான கஷ்டங்களை எண்ணி எண்ணி உள்ளம் உருகி போனான். அந்நிலையில் அவன் மனதிலே குடிகொண்டிருந்த வன்மப்பை மாயமாக மறைந்தோடி விட்டது. எனவே பல நாட்களுக்கு பின்னர் நோய்வாய்ப்பட்டு நலிந்த நிலையிலிருந்த தன் தம்பியை சந்தித்த போது அவன் மனம் கசிந்து போய்விட்டான். ஸ்ரீகாந்தன் மீது கொண்டிருந்த அவனது தீரா கோபமும் சாத்திரமும் இரத்த பாசத்தின் முன் பஞ்சாக பறந்தோடிவிட்டன.
ஸ்ரீகாந்தா, இப்படி உடம்பை பாழ்படுத்தி கொண்டு விட்டாயே, கொஞ்சம் முன்னாடியே கவனித்திருக்க கூடாதா என்று துக்கத்தில் திணறியபடி கேட்டுக்கொண்டு நலிந்த சோர்ந்த தம்பியின் கரங்களை பரிவுடன் பற்றி கொண்டு அருகில் வந்து அமர்ந்தான். அண்ணனை பார்க்க முடியாது தம்பியின் கண்களில் நீர் திரையிட்டு மறைத்தது. உணர்ச்சி போராட்டத்தில் வார்த்தைகள் தொண்டையிலிருந்து எழும்ப மறுத்தன. அண்ணா, உண்மையில் என்மேல் உனக்கு கோபம் இல்லையே என்று தடுமாறிய ஸ்ரீகாந்தன் சிறு குழந்தையைப் போல் தன் முகத்தை அண்ணன் மடியில் பதித்துக்கொண்டு விக்கி விக்கி அழுதான். அந்த கண்ணீர் வன்மத்தினால் கலங்கப்பட்டிருந்த சகோதரர்கள் இருவரது உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்திவிட்டது. நடந்து போனவற்றை எல்லோரும் மறந்துவிட்டனர். அண்ணனும் தம்பியும் இவ்வாறு மீண்டும் ஒன்று கூடிவிட்டனர். ஸ்ரீகாந்தன் நர்சிங் ஹோமை விட்டு வெளிவந்ததும் தான் புதிதாக ஆரம்பித்திருந்த இரும்பு வியாபார கம்பெனியில் அவனுக்கு ஒரு உத்தியோகம் அளித்தான் நீலகண்டன். மனதிற்கு உகந்த ஒரு வேலையும் சம்பளமும் ஏற்படுத்தி கொடுத்த சகோதரனை மனதில் வாழ்த்தி கொண்டு புதிதாக வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினான் அவன். நீலகண்டனும் மைத்திலியும் வற்புறுத்தி அழைத்தும் ஸ்ரீகாந்தன் அவர்களோடு பங்களாவில் தங்கி வாழ மறுத்துவிட்டான். இது விஷயத்தில் அவனது பிடிவாதத்தை கண்ணுற்ற மங்களம்மாள் மேலும் அவனை வற்புறுத்த விரும்பவில்லை. நீலகண்டா, விட்டுவிடு. அவன் தனியே வெளியே இருந்து வாழ விரும்பினால் அதை நாம் தடுக்க வேண்டாம். ஒரு விஷயத்தில் அப்படி அவன் தனித்து வாழ விரும்புவது எல்லோருக்குமே நலம். என் விஷயம் வேறு. நான் கதியற்ற பெண் பிள்ளை. சகோதரன் தயவிலோ அல்லது மகன் தயவிலோ வாழ கடமைப்பட்டவள். மறுத்து கூற முடியாது. நான் உங்களோடு வந்து தங்கி வசிக்கவும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அவனோ ஆண்மகன். தனித்து வாழ விரும்பினால் அதை நாம் கெடுப்பானேன் என்று தம்பிக்கு புத்திமதி கூறினாள். அதற்கு மேல் நீலகண்டன் தம்பியின் சுயேச்சை வாழ்வில் தலையிட்டு குழப்ப விரும்பவில்லை. அவன் விருப்பப்படியே தனித்து வாழட்டும் என்று விட்டுவிட்டான். வேலையை ஒப்புக்கொண்டவுடன் ஸ்ரீகாந்தன் தனது ஆபீஸ் அருகே ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு குடியேறினான். யார் அவனை தனித்து வாழ அனுமதித்த போதிலும் சாம்பு தாத்தா அவ்வாறு அவன் இருப்பதை ஒப்பவில்லை. முன்பு இப்படி தனி கூடத்தனம் பண்ணி தனி உடம்பை பாழ்படுத்தி கொண்டாய். கவனிப்பும் பராமரிப்பும் இல்லாததனால் தானே அந்த பயங்கரமான நோய்க்கு இலக்கானாய். இந்த தடவை நான் உன்னை அப்படி செய்ய விடமாட்டேன். நீ என்னை கழுத்து பிடித்து தள்ளினாலும் போக மாட்டேன் என்ற உரிமையுடன் சண்டை போட்ட சாம்பு தாத்தா ஒரு நாள் தாம் செய்து வந்த வேலையை விட்டுவிட்டு தமது ஜாகியை காலி பண்ணி கொண்டு தமக்கு இருந்த சில ஜாமான்களுடன் ஸ்ரீகாந்தன் வீட்டில் வந்து வலுவில் குடியேறிவிட்டார். ஸ்ரீகாந்தா, எனக்கு நீ சம்பளம் ஒன்றும் தர வேண்டாம். முன்போல் உன்னோடு இருந்து உனக்கு சமைத்து வேலைக்கு போட்டு உன்னை சரியாக போஷித்து காப்பாற்றும் உரிமையை மட்டும் கொடுத்தால் போதுமப்பா. சின்ன குழந்தையாக இருந்தபோது இந்த கையால் உன் சின்ன வாயில் தயிர் சாதத்தை ஆசையோடு ஊட்டி என் சொந்த மகனைப் போல கண்ணும் கருத்துமாக உன்னை வளர்த்தேன். அந்த பாசத்திலே என் வயோதிக மனம் பதறி துடிக்கிறது. எனக்கு இந்த ஒரு உரிமை மட்டும் கொடு. எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று மிகவும் வேண்டிக் கொண்டார். முதலில் ஸ்ரீகாந்தன் அவரது உதவியை ஏற்க மறுத்து பிடிவாதம் செய்தான். பிடிவாதத்தில் அவனை விட ஒரு மடங்கு அதிகம் கொண்டிருந்த அந்த கிழவர் விட்டு கொடுக்கவில்லை. மைத்திலியும் நீலகண்டனும் என்னை தங்கள் பங்களாவில் வந்து ஓய்வாக இருந்து குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும்படி மிகவும் கேட்டுக்கொண்டார்கள். நான் மறுத்து விட்டேன். ஏன் தெரியுமா? தற்சமயம் அவர்களுக்கு என் உதவியோ சகாயமோ தேவையில்லை. செல்வத்தின் சுகத்திலே அமோகமாக வாழ்கிறார்கள் அவர்கள். ஆள் படைகளுக்கு அவர்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் உன் விஷயமே வேறு. உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லாது ஏகாங்கியாக நீ அனாதை போல வாழத் துணிந்து விட்டாய். போதாதற்கு கடுமையான வியாதியிலிருந்து இப்போதுதான் எழுந்து நடமாடுகிறாய். உன் சோதனைக்கும் பிடிவாதத்துக்கும் உனது உடல்நிலை தாளாதப்பா. எங்கே மறுபடியும் நீ படுக்கையாக படுத்து விடுவாயோ என்ற பயத்தில் உன்னோடு இருந்து உன்னை கவனிப்பது என்ற திட்டத்துடன் வந்திருக்கிறேன். நீ போகச் சொன்னாலும் போக மாட்டேன் என்று உணர்ச்சி பொங்க மிகவும் மன்றாடினார். அதற்கு மேல் அவரது அன்பான வேண்டுகோளை ஸ்ரீகாந்தனால் புறக்கணிக்க முடியவில்லை. சாம்பு தாத்தா தனது வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்திராத ஒரு சுதந்திர உணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இப்பொழுது அடைந்திருந்தார். ஸ்ரீகாந்தனது வீட்டை நிர்வகிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவனுக்கு பிடித்த உணவு வகைகளை ஆசையுடன் செய்வித்து அவனை போஷித்து வந்தார். அவனது ஆரோக்கியத்தில் சிரத்தை காட்டுவதிலும் அவனை கருத்துடன் பாதுகாப்பதிலும் அவரது பொழுது விரைவாக சென்று கொண்டிருந்தது. வயோதிகத்தின் தளர்ச்சியை மறந்து அடிநாளில் ஸ்ரீகாந்தன் குழந்தையாக இருக்கையில் அதட்டி மிரட்டி பாசமுடன் பராமரித்தது போல் இப்போதும் அதே உரிமையுடன் உற்சாகமாக அவனை கவனித்து வந்தார். இவ்வாறு அவர்கள் இருவரும் தனியாக கொடுத்தனம் செய்து கொண்டிருக்கையில் ஒவ்வொரு சமயம்
சாம்பு தாத்தாவிற்கு பத்மினியை பற்றிய மெல்ல பேச்சு கொடுக்க வேண்டும் என்று ஆசை எழும். மனைவியின் பெயரை கேட்டதும் முகத்தை சுளித்துக் கொள்ளும் அவனிடம் தனது அபிப்பிராயங்களை எடுத்து சொல்ல சட்டென அவருக்கு துணிவு ஏற்படவில்லை. எனினும் மனைவியும் கணவனும் பிரிந்து இப்படி தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பது அவரது உள்ளத்திற்கு சாந்தி அளிக்கவில்லை. போனது போகட்டும் ஸ்ரீகாந்தா, அந்த பெண்ணை அழைத்து வைத்துக்கொண்டு குடித்தனத்தை நடத்தப்பா. இப்படி இருப்பது நல்லதல்ல என்று புத்தி சொல்ல வேண்டுமென அவா துடித்த போதிலும் காலம் வரட்டும், அதை பற்றி பேசுவோம் என்று நாட்களை ஒத்தி போட்டு கொண்டே வந்தார். அன்று ஸ்ரீகாந்தனுக்கு ஆபீஸ் விடுமுறை தினம். எனவே மெதுவாக படுக்கை விட்டு எழுந்து பல் துலக்கி முடித்துவிட்டு சாம்பு தாத்தா அன்போடு உபசரித்தளித்த காஃபியையும் இட்லியையும் ருசித்து சாப்பிட்டு விட்டு முடித்தான். ஆபீஸ் அவசரமின்றி அன்று நிதானமாக சமைக்க முடியும் என்று உணர்ந்த சாம்பு தாத்தா வேண்டிய ஜாமான்களை வாங்கி வர கையில் ஒரு பையுடன் கடைத்தெருவுக்கு புறப்பட்டு சென்று விட்டிருந்தார். காலை ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு ஸ்ரீகாந்தன் பத்திரிகையை பிரித்து வைத்துக்கொண்டு நிம்மதியாக படிக்க உட்கார்ந்தான். வாயில் கதவை யாரோ நகத்தினால் சுரண்டுவது போன்று மெல்லியதாக தட்டப்படும் ஓசை கேட்டது. பத்திரிகையை ஒழுங்காக மடித்து மேஜை மீது வைத்துவிட்டு மூக்கு கண்ணாடியையும் கழற்றி சாவகாசமாக அதன் கூண்டில் வைத்து மூடிவிட்டு மெல்ல எழுந்து சென்று கதவை திறந்தான். கையில் ஒரு சிறு பெட்டியுடன் பத்மினி வெளியே நின்று கொண்டிருப்பதைக் காண அவன் திகைப்படைத்து போய்விட்டான். ஏதும் பேசாது ஊமை போல் தன்னை வெறித்து நோக்கிய கணவன் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் பத்மினி மனம் கூசினாள். அவமான உணர்ச்சியினால் அவள் முகம் சிவந்து போயிற்று. வரவேற்பு எவ்வாறு இருக்குமோ என்ற திகிலில் அவள் நெஞ்சம் படபடத்தது. தன்னை மீறி எழுந்த சினத்தை சிரமத்துடன் அடக்கி கொண்டு லேசாக கனைத்து கொண்டு அவளிடம் ஏதும் பேச பிடிக்காதவனாக முகத்தை திருப்பியபடி உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டான். தன்னை கண்டதும் கணவன் ஆத்திரத்துடன் கூச்சலிடுவான், கோபப்படுவான் என்றெல்லாம் எதிர்பார்த்து நடுங்கிக் கொண்டு வந்திருந்த பத்மினிக்கு இந்த வரவேற்பு மிக்க குழப்பத்தை மிகவும் அதிகப்படுத்தியது. என்னவெல்லாமோ பேச வேண்டும் என்று அவள் முன்கூட்டி தயாரித்து வந்த விஷயங்கள் அனைத்தும் பொட்டென அவளுக்கு மறந்து போயின. கணவனது மௌனம் அவளிடம் எஞ்சி நின்ற கொஞ்சம் துணிவையும் சிதறி ஓடச் செய்துவிடவே அவள் பேச வாயெழுந்து தலை குனிந்தபடி உள்ளே சென்று தான் சுமந்து வந்த பெட்டியை தரை மீது வைத்தாள். சுவரின் மேல் சாய்ந்தபடி அவள் தரையை பார்ப்பதும் கணவன் அமர்ந்திருந்த திக்கை ஒருமுறை கள்ளத்தனமாக கடைக்கண்ணால் பார்ப்பதுமாக பல நிமிஷ நேரம் நின்று கொண்டிருந்தாள். தன்னுள் கொந்தளித்த கோப உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் நிமித்தம் மீண்டும் பத்திரிகையை எடுத்து பிரித்து வைத்து கொண்டு படிப்பவன் போல குனிந்த தலை நிமிராது ஸ்ரீகாந்தன் பல நிமிஷங்களை போக்கிக் கொண்டிருந்தான். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் டிக் டிக் என்று செய்த ஒளியைத் தவிர அவர்கள் இருவரிடையே கொஞ்ச நேரம் பயங்கரமானதொரு நிசப்தம் நிலவியது. திடீரென்று ஆவேசம் பிடித்தவன் போல் அவன் எழுந்திருந்தான். பத்திரிகையை கோபத்துடன் தரை மீது வீசி எறிந்துவிட்டு கனல் போரி பறக்கும் விழிகளால் அவளை பார்த்த வண்ணம், உன்னை இங்கே யார் அழைத்தது? இதெல்லாம் என்ன நாடகம் என்று கூச்சலிட்டான். நெஞ்சு படபடக்க உடல் பயத்தால் நடுங்க, நானே புறப்பட்டு வந்தேன். தெரியாதனத்தால் நான் தங்களை மனம் நோகம் செய்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று குழறிய பத்மினி முடிவில் கண்ணீர் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது விம்மி அழத் தொடங்கினாள். மன்னிக்க வேண்டுமாம், மன்னிக்க? கழுகுக்கு மூக்கில் வியர்க்கும் என்பார்கள். அதுபோல் நான் குணமாகி சௌக்கியமாக வாழ்வது தெரிந்ததும் கிளம்பி வந்து விட்டாயே, கெட்டிக்காரிதான். வேண்டாம் என்று தோணும்போது உதறி எறிந்துவிட்டு போகலாம், வேண்டும் என்று நினைக்கும் போது ஓடி வந்து உள்ளே நுழைந்து உறவு கொண்டாடலாம் என்ற நினைவை இப்பொழுது இந்த க்ஷணமே ஒழித்துவிடு. என்னை நிராதரவாக விட்டுவிட்டு என்று நீ பிறந்தகம் போனையோ அன்றோடு நீ எனக்கு மனைவி என்ற உறவு அற்றுவிட்டது. இந்த கண்ணீர், இந்த பசப்பு மொழிகள் ஒன்றும் என்னிடம் செல்லாது. வந்த சுவட தெரியாது உன் பெட்டியை தூக்கி கொண்டு உன் அண்ணன் வீட்டுக்கே போய்விடு என்று இறைந்து கத்தினான் சினம் ஓங்கிய குரலில். உங்களை மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நான் செய்தது எல்லாம் தவறு என்று உணர்ந்து நான் படும் துயரத்தை சொல்லவே முடியாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். மனைவி என்ற நிலையில் நான் உங்கள் அன்பை கூட வேண்டவில்லை என்று கூறிவிட்டு முடிக்க முடியாது துக்கத்துடன் விம்மினாள். மனைவியாக இங்கே என்னை வசிக்க அனுமதிக்காவிட்டாலும் என்னை தங்கள் வீட்டு வேலைக்காரியாகவாவது வைத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறாயாக்கும். ஏன் இந்த நாடகம், இந்த பணிவு, இந்த குழைவெல்லாம்? நீ உலகத்திற்கு பயந்து போலியானதொரு வாழ்க்கை வாழ விரும்பினால் நான் அதற்கு உடன்படுவேன் என்று நினைத்தாயா? எனக்கு இந்த விதமான வாழ்வு தேவையில்லை. நீ என் மனைவி என்பதை நான் மறந்து வெகு காலமாகிவிட்டது. என் உள்ளத்திலே தளிர்த்து வளர முயன்ற அன்பு உன் விஷமச் செய்கைகளினால் கருகி நாசமாகிவிட்டது. பட்டமரம் தழைக்குமா? உடைந்த உள்ளம் ஒன்றாகச் சேருமா? நீயும் நானும் இனி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது என்பதை மறந்துவிடு. வெட்கம்,
மானம் ஏதேனும் இருந்தால் உடனே புறப்பட்டு போய்விடு என்றான் கோபத்துடன். பத்மினி பதில் பேசாது விம்மிக் கொண்டிருந்ததைக் கண்ட ஸ்ரீகாந்தனது சினம் பொங்கி புரண்டு புறப்பட்டது. அவள் தரை மீது வைத்திருந்த கைப்பெட்டியை தூக்கி வாயிலை நோக்கி கோபத்துடன் வீசினான். மனைவியின் கரத்தை வேகமாக பற்றி இழுத்து வாயில் வரை அழைத்துச் சென்று வெளியே விட்டு கதவை படீரென்று சாத்தி தாளிட்டு கொண்டு வந்து நாற்காலியில் தொப்பென விழுந்தான். அடுத்த நாள் நடக்கவிருந்த மாதவனின் உபநயன முகூர்த்தத்தின் பொருட்டு ஜெயஸ்ரீ பவனம் ஒரே கோலாகலத்தில் மூழ்கிவிட்டிருந்தது. ஸ்ரீமான் திவாகரன் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்தால் எத்தனை சிறப்புடன் இந்த வைபவம் நடக்குமோ அத்தனை சிறப்புடன் நடத்தி வைக்க நீலகண்டனும் மைத்திலியும் முன் வந்திருந்தனர். தன் மகனுக்கு பிரம்மோபதேசம் செய்து வைக்க அவர்கள் இருவரும் விரும்பி தங்களது எண்ணத்தை தெரிவித்தபோது மங்களம் மனம் கனிந்து போனாள். இதற்கெல்லாம் என்னிடம் யோசனை கேட்பானேன்? மைத்திலி, மாதவனும் நானும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்து விட்டோம். எங்கள் விஷயத்தில் உன் இஷ்டப்படி நீ நடந்து கொள்ள உனக்கு எல்லாவித உரிமையும் உண்டு என்று தனது சம்மதத்தை நன்றி பெருகி நின்ற குரலில் தெரிவித்தாள். அன்று மாலை நீலகண்டன் தனது அலுவலகத்திலிருந்து சற்று முன்னதாகவே வந்து விட்டிருந்தான். வாயிற்பந்தலுக்கு ஆட்கள் செய்து கொண்டிருந்த அலங்காரங்களை மேற்பார்வையிட்ட வண்ணம் அவன் வாயில் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். தன்னால் ஆன உதவிகளை இது சமயம் செய்ய வேண்டியது தனது கடமையாகும் என்று உணர்ந்த ஸ்ரீகாந்தன் அண்ணனுடன் துணையாக வந்து நின்று கொண்டு ஆட்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களை கருத்துடன் மேற்பார்வையிடலானான். சமையற்கட்டில் சாம்பு தாத்தா மறுநாள் நடக்கவிருந்த விருந்திற்காக பலகாரங்கள் செய்யும் பொறுப்பை தாமே ஏற்றுக்கொண்டிருந்தார். வயதை பொருட்படுத்தாது அவர் குளிர்க்கும் நெடுக்குமாக உற்சாகத்துடன் ஓடி ஆட்களை ஏவி காரியங்களை துரிதப்படுத்தி கொண்டிருந்ததைக் கண்ட பத்மினிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த குடும்பத்தின் மீது அவர் கொண்டிருந்த மாசற்ற அன்பை எண்ணி அவள் மனம் கனிந்து போனாள். அவரை நன்றாக அறிந்து கொள்ளாமல் வெறும் வேலைக்காரன் என்ற தோற்றத்தில் மட்டுமே எடுத்துக்கொண்டு துச்சமாக பேசி ஒரு காலத்தில் தான் அவமானப்படுத்தியதை எண்ணி அவள் மனம் குன்றி போனாள். அதன் பயனாக அவருடன் பேசுவதற்கு நா விழாது அவள் தவித்து கொண்டு சமையற்கட்டில் வளைய வந்து கொண்டிருந்தாள். ஆனால் சாம்பு தாத்தாவின் மனப்போக்கே வேறு விதமாக இருந்தது. பத்மினி முன் தன்பால் காட்டிய அலட்சியத்தையோ அவள் கூறிய கடும் சொற்களையோ அவர் பாராட்டவில்லை. உண்மையில் கடந்து போன அந்த சம்பவத்தையே அவர் மறந்து விட்டிருந்தார். அக்காவும் தம்பியும் மனச்சமாதானம் அடைந்து ஒன்றாக வாழ ஒப்பியது போல் ஸ்ரீகாந்தனும் பத்மினியும் நடந்து போனவற்றை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் அவரது அவா. மன்னிப்பு கோரி வழியே சென்று யாசித்த போது கணவன் கடுமையாக பேசி வெளியே அனுப்பிவிட்டவுடன் பத்மினி தனது பிறந்தகத்திற்கு திரும்பிச் செல்லவில்லை. மங்களத்தின் வாழ்க்கையை புதுப்பித்து அவளுக்கு அடைக்கலம் அளித்துள்ள மைத்திலி கட்டாயம் தனக்கு உதவி செய்வாள் என்ற நம்பிக்கையுடன் வெட்கத்தை பாராது நேரே தன் ஓரகத்தின் வீட்டிற்கே வந்துவிட்டாள். மன்னி, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இனி நீங்கள் தான் என் தாய். கடந்து போன விஷயங்களை மறந்து என்னை மன்னித்து விடுங்கள் மன்னி என்று துயரத்துடன் கூறி கண்ணீர் உகுத்து மைத்திலியை கட்டி கொண்டு அழுதுவிட்டாள் அவள். அமுத சுரபியை நிகர்த்த அன்பு உள்ளம் படைத்த மைத்திலி அவளை மன்னிக்காது போய்விடுவாளா என்ன? உடனே நீ இங்கேயே எங்களுடன் தங்கியிரு பத்மினி, விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறியிருந்தாள். அதன் பயனாக பத்மினி சில தினங்களாகவே ஜெயஸ்ரீ பவனத்தில் வசித்து கொண்டிருந்தாள். நடந்த விஷயங்கள் அனைத்தும் சாம்பு தாத்தாவிற்கு தெரியும். எனினும் அவர் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. தன்னை கண்டு பத்மினி குற்றம் புரிந்தவள் போல் அஞ்சி ஓடுவதை தவிர்க்க அவர், அம்மா பத்மினி, உக்ரான அரைச்சாவி உன்னிடம்தானே இருக்கிறது. இந்த ஆட்கள் கேட்கும் ஜாமான்களை முன்னதாக எடுத்து கொடுத்து விடு. நாளை காலை அவசரத்தில் பிறகு எல்லாம் ஒரே குழப்பமாகிவிடும் என்று கூறினார். ஒன்றுமே நடக்காதது போல் தன்னிடம் அவர் முன்போல் பணிவாக பேசியதை கேட்டு பத்மினி மனம் கூசினாள். சட்டென்று சமாளித்து கொண்டு சரி, அப்படியே செய்கிறேன் என்று பதிலளித்துவிட்டு அப்பால் சென்றாள். எல்லா வேலைகளையும் மேற்பார்வையிட்டு கொண்டு பம்பரமாக சுற்றி வந்த மைத்திலி அவசரமாக மாடிக்கு சென்றாள். எத்தனையோ வேலைகள் இருந்த போதிலும் அவள் தனது கடமைகள் சிலவற்றை புறக்கணிக்க விரும்பவில்லை. எனவே தன் நாத்தனார் தங்கியிருந்த அறைக்குள் வந்து, அக்கா, உங்களுக்கு பையன் பழரசம் கொண்டு வந்து கொடுத்தானா? காலையில் கொஞ்சம் மயக்கமாக இருந்தது என்றீர்களே, இப்பொழுது எப்படி இருக்கிறது? இது சமயம் நீங்கள் கொஞ்சம் ஓய்வாக இருந்து உங்கள் உடம்பை கவனித்து கொண்டால்தான் நல்லது என்று மிகவும் பணிவாகச் சொன்னாள். தம்பியும் அவன் மனைவியும் குழந்தைகளும் தன்னிடம் காட்டிய அன்பை கண்டு மங்களத்தின் உள்ளம் உருகி மெத்தவும் கனிந்து விட்டிருந்தது. ஒன்றுமில்லை மைத்திலி, உடம்பிற்கு ஏதுமில்லை, மனதில்தான் கொஞ்சம் துக்கம். இவ்வளவு பிரமாதமாக நீங்கள் இருவரும் செய்து வைக்கும் வைபவத்தை அவர் இருந்து பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே
என்ற குறை என் மனதை மிக்க வருத்தியது. நான் இழந்துள்ள மகத்தான அந்த பாக்கியத்தை எண்ணியதால் ஏற்பட்ட துயரம் என் மனதை என்னவோ செய்தது. தலை சுற்றி மயக்கம் வருவது போல் ஒரு பிரமை ஏற்பட்டது. அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு கையை நீட்டி மைத்திலியின் கரத்தை பற்றி தன் அருகே அமரச் செய்தாள். அவள் கண்களில் பெருகி நின்ற கண்ணீரைக் கண்டு மைத்திலிக்கு மிக்க துயரம் ஏற்பட்டது. அக்கா, கடந்து போன எல்லாவற்றையும் மறந்து நாம் வாழ முயற்சி செய்வது உண்மைதான். எனினும் இம்மாதிரியான சந்தோஷமான சம்பவங்களின் போது நாம் இழந்துவிட்ட சில பாக்கியங்களை பற்றி எண்ணி வருந்தாதிருக்க முடிவதில்லை. நானும் உங்கள் தம்பியும் சற்று முன் இதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அத்திம்பேர் உயிருடன் இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் என்று அவர் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டார். ஆனால் அக்கா, அவர் நம்மை விட்டு மறைந்துவிட்ட போதிலும் இந்த வைபவத்தின் போது ஆத்மீகமாக இருந்து குழந்தையை ஆசீர்வதிப்பார் என்றதொரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அவர் எப்பொழுதுமே ஆத்மீக வடிவில் இருந்து நமது குடும்பத்தை ஆசீர்வதிப்பதால் தான் நாம் அனைவரும் இப்பொழுது சேமமாக இருக்கிறோம் என்றாள். மங்களம் பெருமூச்சு விட்டாள். கனிவு நிறைந்த இந்த வார்த்தைகள் அவளுக்கு மிக்க ஆறுதலை அளித்தன. அது சமயம் பட்டுப்பாவாடை சலசலக்க குதித்தோடி உள்ளே நுழைந்த குழந்தை ஜெயஸ்ரீ, அத்தை என்று மழலை குன்றாத குரலில் அன்போடு அழைத்த வண்ணம் அருகில் வந்து நின்றாள். மாடிப்படிகளை தாவி ஓடி வந்ததில் அவளுக்கு பெருமூச்சு வாங்கியது. அத்தை, ரவி தோத்து போய்விட்டான். அவனுக்கு முன்னாடி நான் ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு திங்க லட்டு உருண்டை கொண்டு வந்திருக்கிறேன், பாருங்க என்ற மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்த வண்ணம் தன் உள்ளங்கையில் இறுக பிடித்து கொண்டிருந்த லட்டு உருண்டையை அவளிடம் நீட்டினாள். மூச்சு இறைக்கே அவள் பின்னால் ஓடி வந்த ரவி, இந்த சாம்பு தத்தா என்னை ஏமாத்தி விட்டாரம்மா. ஜெயஸ்ரீ கிட்ட முதல்ல பட்சணத்தை கொடுத்து நீ முதலில் போய் கொடுத்துடுன்னு சொன்னார். எனக்கு வேணும்னே சித்த நாழி பண்ணி அந்த பட்சணத்தை எடுத்து கொடுத்தார். நான் தான் முதல்ல அத்தைகிட்ட கொடுப்பேன் ஓடி வந்தேன் என்று கூறிவிட்டு ஏமாற்றமும் துயரமும் பொங்க விவரித்தான். இதை கேட்ட மங்களமும் மைத்திலியும் பக்கென்று சிரித்து விட்டார்கள். அடியின் சமத்து கண்களா, 2 பேரும் முதல்ல கொடுத்ததாக நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரே சமயத்தில் 2 பேரும் என்னிடம் கொண்டு வந்ததை கொடுத்து விடுங்கள் என்று பரிவுடன் கூறி அவர்கள் இருவரையும் இரு கரங்களாலும் சேர்த்து தன் மார்புடன் அணைத்து கொண்டாள். மைத்திலி, குழந்தைகளின் அன்பிலே களங்கம் என்பதே கடுகளவும் கிடையாது. அதனால்தான் அவர்கள் உள்ளத்திலே தெய்வம் வசிக்கிறதாக நாம் கருதுகிறோம். களங்கமற்ற இவர்களது அன்பிலே என் அகங்காரமும் என் கெட்ட குணங்களும் மறைந்து போய்விட்டன. பெரியவர்களை பார்த்து குழந்தைகள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். சில சமயங்களில் நாம் அவர்களை பார்த்து சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, இல்லையா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள். ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்ட பல துன்ப சம்பவங்களின் பிறகு மங்களம் மனம் விட்டு சிரித்தது அதுதான் முதல் தடவை. அந்த சிரிப்பு அவளுக்கும் மைத்திலிக்கும் மெத்த ஆறுதலை அளித்தது என்றால் மிகையில்லை. சிறிது நேரம் சென்ற பின்னர் குழந்தைகள் விளையாட அப்பால் சென்றதும் மைத்திலி தன் இடையில் வைத்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்து மங்களத்திடம் கொடுத்தாள். அக்கா, இன்று தபாலில் இது உங்கள் பெயருக்கு வந்தது. கையெழுத்திலிருந்து இதை யார் எழுதியிருக்கிறார்கள் என ஊகிக்க முடிந்தது என்று கூறிவிட்டு கொடுத்தாள் மங்களம். ஆவலுடன் அதை வாங்கி பிரித்து மிகவும் கவனமாக படிக்கலானாள். அன்புள்ள மைத்திலிக்கு அநேக ஆசீர்வாதம். மாதவனுடைய உபநயன முகூர்த்த பத்திரிகை என் கிராம விலாசத்திற்கு வந்து சேர்ந்தது. என்னை மறக்காது பத்திரிகையை அனுப்பியதற்கு உனக்கு என் நன்றி நிற்க. நான் சில காலமாக என் சொந்த கிராமத்திலேயே வாசம் செய்து கொண்டிருப்பதை நீ அறிவாயோ என்னவோ. ஸ்ரீகாந்தனுக்கும் எனக்கும் முடிவாக ஏற்பட்ட மனஸ்தாபத்தில் நான் சில மாதங்களுக்கு முன்பு வெளியேறிவிட்டேன். நடந்ததையெல்லாம் இப்போது நான் பேச விரும்பவில்லை. இந்த கடிதத்தை உனக்கு நான் எழுத ஆரம்பித்த நோக்கம் வேறு. என்னுடைய நிலைமை உன் ஒருத்திக்குத்தான் பூரணமாக தெரியும். எனக்கு சில நாட்களாக உடம்பு அசௌகரியமாக இருக்கிறது. பட்டணத்திற்கு வந்து தக்க பெரிய வைத்தியர்களிடம் சிகிச்சை பெற்றால் ஒரு சமயம் குணமாகுமோ என்ற ஒரு ஆவல் என் மனதை வருத்தி கொண்டிருக்கிறது. கையில் இருந்த பணம் எல்லாம் வைத்தியத்திற்கு செலவாகிவிட்டதனால் தற்சமயம் நான் ரொம்ப சிரம நிலையில் இருக்கிறேன். எனக்கு ஏதும் அதிகம் வேண்டாம். நீ தங்கி வாழும் ஜெயஸ்ரீ பவனத்தில் தனியாக ஒரு சிறு அறை கொடுத்து உதவினால் போதும். அங்கிருந்தபடியே நான் தக்க வைத்தியர்களை கொண்டு சிகிச்சை பெற்று குணமடைய உதவியாக இருக்கும். இந்த கிழவனின் கடைசி கோரிக்கையை நீ அலட்சியப்படுத்த மாட்டாய் என்று நினைக்கிறேன். உன் தம்பியிடம் கூறி எனக்கு இது விஷயமாக உதவி புரிய மிகவும் வேண்டுகிறேன். குழந்தை மாதவனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆசிகள். நீலகண்டனையும் மைத்திலியையும் நான் ரொம்ப விசாரித்ததாக சொல்லவும். இப்படிக்கு அன்புள்ள சித்தப்பா முத்துசுவாமி.
கடிதத்தை படித்ததும் மங்களம் அதை மைத்திலியிடம் கொடுத்தாள். நீயும் படித்துப்பார் என்று கூறிவிட்டு மெல்ல நகைத்தாள். சித்தப்பா எழுதியிருந்த அந்த கடிதத்தை மைதிலியும் கவனமாக படித்து முடித்தாள். இவருக்கு என்ன பதில் எழுதுவது அக்கா? எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறதே என்றாள் மைதிலி ஆச்சரியத்துடன். கடிதம் எனக்கு எழுதப்பட்டிருப்பதால் பதில் அளிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகிறது. சித்தப்பா நம் வீட்டிற்குள் புகுந்து இதுவரை விளைவித்திருக்கும் கலகம் எனக்கு கடைசி காலம் வரை போதுமானது. இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு நான் இன்னமும் மட்டித்தனமாக நடந்து கொள்வேன் என்று இவர் நினைக்க வேண்டாம். இனி ஒருபொழுதும் நான் இருக்கும் எந்த இடத்திலும் இவர் மறுபடி காலை வைக்க நான் ஒப்ப மாட்டேன். பாவம் கிழவர், வயசு காலத்தில் பட்டினியில் செத்து விடுவாரோ என்று உன் மனம் இறங்கி தவித்தால் மாதம் 10 ரூபாய் செலவுக்கு என்று அனுப்பிவை, அதுவே போதும் என்றால் நிர்தாட்சியமாக. சரி அக்கா, உங்கள் சித்தப்படியே செய்கிறோம். இவருக்கு என்ன பதில் எழுதப் போகிறீர்கள் என்று வினவினாள் மைத்திலி. மங்களம் சொல்படி மைத்திலி ஒரு கடிதம் இவருக்கு என் பொருட்டு நீயே எழுதிவிடு. உங்கள் கடிதம் கிடைத்தது மெத்த வந்தனம். நீங்கள் இங்கே வந்து தங்கி சிகிச்சை பெறுவது தற்சமயம் சௌகரியப்படாது. உங்கள் செலவிற்கு மாதம் 10 ரூபாய் அனுப்ப தீர்மானித்திருக்கின்றோம் என்று சுருக்கமாக எழுதிவிடு, போதும் என்றாள் மங்களம். அக்கா, இந்த கடிதம் கிடைத்ததும் சித்தப்பா என்ன சொல்வார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு புன்னகை செய்தாள் மைத்திலி. என்ன சொல்வார்? அடித்து கொண்டார்கள், வைது கொண்டார்கள், மும்முரமாக சண்டை போட்டார்கள். இப்பொழுது எல்லோரும் உறவு கொண்டாடி ஒன்றாகி விட்டார்கள். நான் தான் வேற்று மனுஷனாகிவிட்டேன் என்று தூற்றுவார். ஏன் அவரை சொல்லி என்ன? நாளை வைபவத்தில் வந்து கலந்து கொள்ளப் போகும் தமது உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் எல்லோரும் நமக்கு பின்னால் இதுதானே சொல்லப் போகிறார்கள். கடைசியில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்களே, பார்த்தீர்களா என்று ஆச்சரியமாக பேசிக்கொள்வார்கள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமே இல்லை மைதிலி, இதுதான் உலகப்போக்கு. இதுவரை உலகில் யாரும் செய்யாத அதிசயமான காரியத்தை நாம் செய்துவிடவில்லை என்று கூறிவிட்டு சிரித்தாள் மங்களம். கடிதத்தை எழுதி முடித்த பின்பு உரையில் இட்டு தபாலில் சேர்க்க வேலையாளிடம் கொடுத்துவிட்டு மைதிலி மறுபடி உள்ளே வந்து மங்களத்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் தன்னிடம் கூற வந்த விஷயத்தை முன்கூட்டியே மங்களம் ஊகித்து கொண்டு விட்டாள். எனவே அவள் புன்னகையுடன், மைதிலி, உன் மனதிலே இருப்பது எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது. என்னுடைய அவாவும் அதேதான். நான் அழைத்ததாக பத்மினியும் ஸ்ரீகந்தனையும் உடனே இங்கே வரச்சொல் என்றாள். சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக மங்களத்தின் அறைக்குள் வந்து நின்றனர். அவள் தம் தம்பியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து மிகவும் துணிவான குரலில், ஸ்ரீகந்தா, நாளைக்கு என் குழந்தைக்கு உபநயன முகூர்த்தம் நடக்கவிருக்கிறது. அது சமயம் நான் மிக மனசாந்தியுடன் இருந்து இந்த வைபவத்தை கண்களால் கண்டுகளிக்க ஆசைப்படுகிறேன். நீயும் பத்மினியும் இப்படி இருப்பதைக் காண எனக்கு மனசாந்தியே போய்விட்டது என்றாள். ஸ்ரீகந்தன் பதில் பேசாது தமக்கையின் முகத்தை உற்று பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். அவமானத்தினாலும் இரக்கத்தினாலும் ஏற்பட்ட கண்ணீர் பெருக்கை சமாளிக்கும் நிமித்தம் பத்மினி தன் தலையை தாழ்த்தி கொண்டு நின்றாள். பேசாது மௌனம் சாதித்தால், நான் விட்டு விடுவேன் என்று எண்ணிவிடாதே. தாயைப் போல் உன்னை நான் உண்மையான பாசத்துடன் வளர்த்தேன். உன் வாழ்வு வளமாக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அந்த பெண்ணை உனக்கு கல்யாணம் செய்து வைத்தேன். ஏதோ இடையில் நமது போதாத காலத்தினால் பல மனஸ்தாபங்கள் ஏற்பட்டன. அதையெல்லாம் பாராட்டாது நீ மன்னித்து விட்டு அவளை திருப்பி அழைத்து கொண்டு வாழ முயற்சி செய்வதுதான் உன் போன்றவர்களுக்கு அழகாகும். நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதுதான் என்றால் மங்களம் சற்று அதட்டலாக. நீங்கள் இப்படி உத்தரவு போட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று ஸ்ரீகந்தன் சற்று வருத்தமாக கூறினான். கடந்து போனதை பாராட்டாது பெருந்தன்மையாக நடந்து கொள்வது உன்போல் படித்தவர்களின் லட்சணம். நாங்கள் எல்லோரும் நடந்ததை மறந்து ஒன்றாகி சந்தோஷமாக இருக்கும்போது நீ மட்டும் மன வேற்றுமை பாராட்டுவதை காண பிடிக்கவில்லை. இன்றோடு எல்லாம் மறந்து 2 பேரும் சந்தோஷமாய் வாழுங்கள். உங்கள் இருவருக்கும் என் ஆசீர்வாதம் என்றாள் மங்களம். அக்கா என்று விக்கியபடி தன் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்த பத்மினியை தூக்கி நிறுத்தி, போதும், கண்களை துடைத்து கொண்டு உள்ளே போய் காரியங்களை கவனி. போங்கள் 2 பேரும். இப்பொழுதுதான் எனக்கு மனம் நிம்மதியாச்சு என்றாள் மங்களம். எதிர்பார்த்ததை விட மிக்க விமரிசையாக அடுத்த தினம் உபநயன வைபவம் நடந்தேறியது. பிரிந்து சிதறிப்போன குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒரே மனத்துடன் ஈடுபட்டதனால் அந்த வைபவம் மிக்க விமரிசையாக நடந்தது என்று சொல்லவும் வேண்டுமோ? இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.